8ஆம் வகுப்பு தமிழோட பார்ட் 2 வீடியோ வந்து நீங்க வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? இப்போ வந்து என்கிட்ட எல்லாரும் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பத்தி கவலைப்படக்கூடாது. எக்ஸாம் எப்போ வேணாலும் வைக்கட்டும். நம்ம அதுக்கு முதல்ல ப்ரிப்பரேஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸோ அது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பா நினச்சிட்டு இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்கன்னா, அவங்க நாளைக்கே எக்ஸாம் வச்சா கூட உங்களால வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி உள்ள போக முடியும். சரிங்களா? எய்தர் எம்ஆர்பி எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி. தமிழுங்கிறது நம்மளுக்கு வந்து எப்படியும் 100 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இப்போ வந்து 100 கொஸ்டின்ஸுமே இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் அவுட் சோர்ஸ் நிறைய கேட்டு வச்சிருந்தாங்க. அபவுட் 41 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அப்படிங்கிறப்போ இந்த 41 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மார்க்கும் ஈச் மார்க் கேரிஸ் நம்மளுக்கு வந்து என்னது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கொஸ்டின் கூட விடாமல் பண்ணாதான் நம்மளால் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதனால வந்து எக்ஸாம் எப்போ வருது, நாளைக்கு வருதா, இல்லை அடுத்த வருஷம் வருதா, அதெல்லாம் பற்றி நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து போகிற ப்ரோக்ரஸிவாக போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? உங்கள் ப்ராக்ரஸை வந்து விட்டுறாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு 3 கவர் பண்ணிட்டோமா. ஃபஸ்ட்டு மொழி, இயற்கை, அறிவியல், தொழில்நுட்பம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை எப்படி படிக்கணும்னு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்ன டவுட்டுக்கு இருந்தாலும் அதுக்கான ஆன்சர்ஸ். இப்போ 4th பாருங்கள், கல்வி பார்க்க போகிறோம். 5வது வந்து கலை, அழகியல், பண்பாடு. 6வது பாருங்க நாகரிகம், தொழில், வணிகம். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகேங்களா? இப்போ 4th டைரெக்டாக போயிடுவோம். இயல் 3 முடிச்சோமா? இயல் 4 வாங்க. இப்போ நான் எடுக்கும் போது சைட் பை சைட் நீங்கள் புக்கை வச்சுட்டு நான் சொல்கிறதோட அண்டர்லைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இயல் 4 கல்வி கரையில். ஸோ ஒரு எக்ஸாம் வந்து நம்ம கிராக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான டெடிகேஷனுங்கிறது ரொம்ப தேவை. சரிங்களா? இயல் 4 பாருங்கள், கல்வி அழகே அழகு. சரிங்களா? இது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கல்வி அழகே அழகு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் மனிதருக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை நீதிநெறி விளக்க பாடல் ஒன்றை அறிவோம். நீதிநெறி விளக்கம் இதை வந்து குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. நீதிநெறி விளக்கம் யார் எழுதுந்து அப்படின்னு சொல்லி. நீதிநெறி விளக்கம் நம்மளுக்கு யார் எழுதுனாங்கன்னா குமரகுருபரர். சரிங்களா? அவர் வந்து மனிதனுக்கு வந்து அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன்னா என்ன, நகை எதுன்னு சொல்ல போகிறாரு. ஓகேங்களா? வாங்க இந்த பாடலில் பார்க்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். குமரகுருபரர். சரிங்களா? கல்வி பற்றி தான் சொல்லியிருக்காரு. அப்போ மனிதனுக்கு உயர்வையும் அழகையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் என்னன்னு குமரகுருபரர் சொல்கிறாருன்னா கல்வி. சொல்லும் பொருள் பாருங்க. கலன்னா அணிகலன், கலன் அணிகலன். முற்றனா ஒளிர. பாலின் பொருள் பாருங்க. ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகியால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? நூல்வெளியில் வந்து புலவர்கள் பற்றி கேட்பாங்க, கவிஞர்கள் பற்றி. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். இந்த புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவை அவற்றுள் சிலவாகும். இப்படி கூட கேட்பாங்க, முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் குமரகுருபரர் அவர்கள். ஓகேங்களா? மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இது நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது. எதுக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்மளோட சேனலில் இருக்கும் நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள், அது கீழே வரும். அறநூல்கள் எதுக்கு கீழேன்னு பார்த்தோம், அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். 10 கீழ்கணக்கு நூல்கள், சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா?
கடவுள் வாழ்த்து உட்பட்ட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் 13ஆம் பாடம் நமக்கு பாடல் பகுதி தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா, சரியா போச்சு. அடுத்தது பார்க்கலாம். நாலடியார், அந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் இந்த லைன் கொடுத்துட்டு எது இருந்து சொன்னால் நாலடியார். நாலடியார் யார் இது பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க நம்ம பார்த்தோம். இதுவும் 17 கீழ்கணக்கு நூல் தான், அறநூல் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நாலடியார் வந்து சமண முனிவர்கள், சமண முனிவர்கள். சரிங்களா. அதுக்கு அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு கற்றவருக்கு அழகு தருவது எது? தங்கம், வெள்ளி, வைரம், கல்வி. கல்வி. கலன் அல்லால் எப்படின்னா கலன் கொட்டல் அல்லால். சரிங்களா. அடுத்தது புத்தியை தீட்டுன்னு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அறிவே ஆற்றல் என்றது ஆன்றோர் கூற்று. ஆன்றோர் அப்படின்னா என்ன, யாருன்னா சான்றோர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சான்றோர் தான் ஆன்றோர். ஓகே, ஆன்றோர்னா சான்றோர். ஓகேங்களா. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயர செய்யும். அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயர செய்யும். வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் என்று அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியை நமக்கு பெருமை தரும். ஓகேங்களா. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமை காட்டு. இந்த லைன் கொடுத்துட்டு யாருன்னு கேட்டுருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்க பாருங்க, ஆலங்குடி சோமு அவர்கள். சரிங்களா. சொல்லும் பொருள் பாருங்க, தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. நூல் வெளியில் பார்க்கலாம். ஆலங்குடி சோமு வந்து திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர். சரிங்களா. சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி. ஓகேங்களா. இப்போ சோமுங்கிற மாதிரி தான் அவரோட இயற்கை பேர், ஆலங்குடிங்கிறது அவரோட ஊரோட பேர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அடுத்தது பாருங்க, சரியான விடை தெரியுங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோது டேஷ் இன்றி வாழ்ந்தார். பெரும் புலவராக இருந்த போதும் அப்படின்னு சொன்னால் அகம்பாகம், செருக்கு இல்லாமல் வாழ்ந்தார். கோயில் அப்பா, கோயில் குட்டல் அப்பா. பகைவின் குட்டல் என்றாலும் பகைவ நின்றாலும். சரிங்களா. இன்னு குட்டல் ஏ நேன்னு சேரும். ஓகேங்களா. நே. அதுக்கு அடுத்தது பாருங்க, உரைநடை கொடுத்துருக்காங்க. பல்துறை கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பல்துறை கல்வியில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்தங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி. எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதை பற்றி தான் இந்த உரைநடை இருக்குது. இதில் இம்பார்ட்டண்டான லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு புக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த புக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய டைம்ஸ் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து சொல்கிறேன். அது தவிர்த்து அந்த புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்னு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் அவ்வளோதான் எடுக்க முடியும். சரிங்களா. இங்கே பாருங்க, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது என்ன? கல்வி. சரிங்களா. இளமையில் கல் என்பது முதுமொழி பிறந்தது. இதை வச்சு தான் வந்து இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஔவையார். ஏட்டுக்கல்வி பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலும் கல்விக்கு பட்டடவே அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவிக்கா அவர்கள். ஏட்டுக்கல்வியோட தொழிற்கல்வியும் பயின்றணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நாம் தமிழ் மக்கள் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுதலே வந்து சிறப்பு. அதுவே இயற்கை முறை. சரிங்களா. கல்வி என்பது வருவாய் தேடும் வழி என்று தெரிந்து கொள்வோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள், ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு அவர்களின் துணைவியார் தான் வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். வந்து ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். அவங்க தான் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வேற பாருங்க, வேற என்ன இருக்கு இதுல இம்பார்ட்டண்டா. இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பிய கல்வி. வாழ்விக்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்று. சரிங்களா. இதெல்லாம் இது இம்பார்ட்டன்ட். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்ப களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்.
இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இந்த லைன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். இயற்கைங்கிறது எல்லாத்துலேயும் வருது. இப்போ பாருங்க, ஓவியம். ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, பாட்டு ஓவியம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டு இயற்கை ஓவியம். சரிங்களா. இயற்கை இன்பகலம், இன்பம் தருதுன்னா, இன்பம்னா தமிழ் எப்படி சொல்கிறாங்க, கலித்தொகை. களினா இன்பம் இல்லையா, கலித்தொகை. இயற்கை இன்பகலம். வாழ்வு, வாழ்வு தருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறள், திருக்குறள். வாழ்வுனா குறள். சரிங்களா. இன்ப வாழ்வு, வாழ்வினி இன்ப வாழ்வு தருவது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா சிலம்பும் மணிமேகலையும், சிலம்பு மணி. இயற்கை தவம், தவம் புரிவர் யாருன்னா சிந்தாமணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இயற்கை பரிணாமம். பரிணாமம்னா கம்பராமாயணம். பரிணாமம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இயற்கை இறையுறையுள், இயற்கை அன்பு. அடுத்தது அன்புனா பெரிய புராணம் வந்து அன்பு. சரிங்களா. இறையருள். ஓகேங்களா. இறை எதுனா தேவாரம் திருவாசகம். பாருங்க, இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை இன்பகலம்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வு இல்லம், வாழ்வுனா குறள், திருக்குறள். இன்ப வாழ்வு அப்படின்னு வந்துச்சுன்னா சிலம்பும் மணிமேகலையும். இயற்கை தவம் வந்து சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம், இயற்கை அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் அப்படின்னா தேவாரம் திருவாசக திருவாய்மொழிகள். சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, இசைக்கல்வி. இதில் பார்த்துக்கலாம். தெரிந்து கொள்ளும் வகை ஏனென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி. அது வளர்ச்சியின் வாயின்னு சொல்லியிருக்கிறது வந்து குலோத்துங்கன் அவர்கள். சரிங்களா. அடுத்தது நாடக கல்வி பற்றி கொடுத்துருக்காரு. அறிவியல் கல்வி. புற உலக ஆராய்ச்சிக்கு வந்து அறிவியல் வந்து கொழு கொம்பு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அறிவியல் கல்வி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியானவற்றில் கோளியக்கம், கணிதம், அகத்திரை முதலியன வேண்டும். சரிங்களா. அடுத்தது இந்த லைன்ஸ் நூல்வெளியில் பார்க்கலாம். திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் வந்து திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவரோட இந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு திருவிக்காவோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளால் ஈடுபாடு கொண்டவர். ஓகேங்களா. சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேற்றல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூலை எழுதியுள்ளார். அவ்வளவுதான். சரிங்களா. அடுத்தது சரியான விடைபெறுங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிர்கிற காலம் பருவம் வந்து இளமை. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு. சரிங்களா. இங்கே பாருங்க, நம்ம படிச்சோம்ல இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேங்களா. அடுத்தது ஆன்ற குடிப்பிறத்தல். இது வந்து ஒரு துணைப்பாடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளுக்கு. இதில் வந்து நூல்வெளி மட்டும் படிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த திருக்குறள் இம்பார்ட்டன்ட். அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடை எனும் வழக்கு. இது வந்து பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து திருவள்ளுவர் வந்து கொடுத்திருப்பார். நூல்வெளி பார்த்துடலாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நூல்வெளி பாருங்க, பீச குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர்.
இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற வந்து ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது இலக்கணம் வந்துட்டோம். வேற்றுமை. வேற்றுமை பாருங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லாத இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருவுகள் என்று கூறுவர். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்த முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இது பாருங்க, புரியாத மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அதே லைன்ஸை பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டார். இந்த அண்ணனால் செய்த முடிய உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. சரிங்களா? இந்த மாதிரி பெயர் சொல்லோடு, பெயர் சொல்லுன்னா என்ன? அண்ணன். ஓகேங்களா? அந்த அண்ணன்கிற பெயர் சொல்லோடு வந்து ஐ, அண்ணனை, அண்ணனால், அண்ணனுக்கு, அண்ணனின், அண்ணனது, இது போல வந்து உருவுகள், வேற்றுமை உருவுகளை சேர்த்து நம்ம பேசுவது தான் வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவது ஒன்று. அவற்றை சொல்லுறுப்புகள் என்பர். சொல்லுறுப்புகள் என்னன்னா, வேற்றுமை உருவு பதில் முழு சொல்லே வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், ஓவியர் தூரிகை கொண்டு, இந்த கொண்டுங்கிறது தான் வந்து சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தெரிந்து கொள்வோம் பாருங்க. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறவு வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுதான் அதை வந்து வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்தால் அது வந்து வேற்றுமை தொகை என்பர். ஓகேங்களா? இப்ப வெளிப்படையா நம்மளுக்கு வந்து இந்த ஐ அப்படிங்கிறது இப்ப இரண்டாம் உறுப்பு வச்சுக்கலாம். வேற்றுமை உறுப்பு ஐங்கிறது வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடரணும். அப்படி ஐங்கிறது மறைந்து வந்தா அது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, வேற்றுமை 8 வகைப்படும். ஓகேங்களா? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியவனும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. ஓகேங்களா? 2 முதல் 7க்கு 6 வேற்றுமைகளுக்கும் உருவுகள் உண்டு. இது கூட கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வந்து உருவுகள் கிடையாது. மற்ற 6 வேற்றுமைக்கும் உருவுகள் உண்டு. முதல் வேற்றுமை பாருங்க. முதல் வேற்றுமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய். பெரும்பாலும் சொற்றொடர்கள் எழுவாய், செயற்பாடு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். இதனை எழுவாய் வேற்றுமை என்று குறிப்பிடுவர். பாவை வந்தாள். ஓகே, பாவை வந்தாள். சரி, எழுவாய்ங்கிறது வந்து பெயர். ஓகேங்களா? பாவை வந்தாள், இதுதான் வந்து எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு வந்து ஐ. இது எப்படி சொல்லணும்னா 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். விழி, இது வந்து எழுவாய். சரிங்களா? இது ரெண்டு வந்து ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, எழுவாய் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் விழி, ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இப்போ இரண்டாம் வேற்றுமை ஐ என்ற உருவு கொண்டது. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இந்த ஐங்கிறது வந்திருக்கு இல்லையா, இது வந்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு எந்த பெயரோடு இணைகிறதோ அப்பெயர் செயல்பாடு பொருளாக மாறிவிடுகிறது. ஓகேங்களா? கபிலங்கிறது பெயர், பரணரை, இந்த ஐ வந்து இதில் கூட அந்த பரணர் கூட தான் சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து செயல்பாடு பொருள் ஆயிடும். இங்க கபிலரைன்னு வரும்போது இது செயல்பாடு பொருளா இருக்கும். ஓகேங்களா? இவ்வாறு ஒரு பெயரை செயல்பாடு பொருளாக வேறுபற்றி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயற்படு பொருள் வேற்றுமை என்று கூறுவர். இது இம்பார்ட்டன்ட். குரூப் 4 நடந்துச்சா 2024 அதை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு பெயர் சொல்ல செயல்படு பொருளை வேறுபடுத்தி காட்டுனா இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை என்று கூறுவர்.
இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். ஆக்கல்லாம் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினார், செய்யறது. ஓகேங்களா, கட்டினார், கல்லணையை கட்டினார். அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல், காமராஜர் பதவியை துறந்தார், புகழை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். சரிங்களா. மூன்றாம் வெற்றி பாருங்க, ஆள் சொன்னே, ஆள், அணு, ஆண், ஒடு, ஓடு, இது 4மே வந்து மூன்றாம் வெற்றிக்கு உரிய உருபுகள் ஆகும். ஓகேங்களா. ஆள், ஆண் ஆகியவை கருப்பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகை பொருளில் வரும். கருவி பொருள் வந்து முதற் கருவி, துணை கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறத முதல் கருவி சொல்றாங்க. உளியால் சிலை செய்தான் அப்படின்னு வரும்போது துணை கருவி. ஒன்றை செய்வதற்கு உறுதியா இருப்பது வந்து துணையா இருப்பது துணை கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி. சரிங்களா. கருத்தா பொருள்னா ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா என்று 2 வகைப்படும். ஓகேங்களா. இப்ப பாருங்க, ஏவுதல் அப்படின்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. பிறரை செய்ய வைப்பது, கரிகாலனால் கல்லணை செய்யப்பட்டது. இப்ப தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுதல், சேக்கிழரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சரிங்களா. ஆண் என்ற உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்குல மட்டும்தான் இருக்கு, இது தெரிஞ்சுக்கணும். ஆண்கிற உருபு இவங்க புற தூய்மை நீரான் அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காங்க. நீரான், ஒடு, ஓடு ஆகிய 3 இருப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். இது இம்பார்ட்டன்ட். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், இதெல்லாம் வந்து உடன் நிகழ்ச்சி, உடன் சென்று சேருதல். ஓகேங்களா. தாயோடு குழந்தை, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படின்னு. 4ஆம் வேற்றுமை பாருங்க, கூ சொன்னாலே ஓம உருபு, வேற்றுமை உருபு. சரிங்களா. கூ, இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை என பல பொருளில் வரும். கொடைனா பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை, புகை, மனிதருக்கு பகை. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி, கவிதைக்கு அழகு, கற்பனை. அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான். ஓகேங்களா, தயிருக்காக பால் வாங்கினான். பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஓகேங்களா. இந்த மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக எனும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை. ஓகேங்களா. கூலிக்காக வேலைன்னு வரும்போது அது வந்து 4ஆம் வேற்றுமையில தான் வரும், ஆக. அப்ப இதுக்கு வந்து 4ஆம் வேற்றுமை வந்து கூ 1, ஆக. ஓகேங்களா. 2. 5ஆம் வேற்றுமை பார்க்கலாம். இல், இன் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள். இவை நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருளில் வரும். நீங்கள்னா தலையின் இழிந்த மயிர். ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். சரிங்களா. ஏது, சிலையை பாடுவது வல்லவர் காலமேகம். 6ஆம் வேற்றுமை வந்து அது, ஆது, ஆகிய வேற்றுமை உருவுகளை கொண்டது. வேற்றுமை உரிமை பொருளில் வரும். ராமனது வில், நண்பனது கை. ஓகேங்களா. அது, ஆங்கிற உருவுகள் இக்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. சரிங்களா. 7ஆம் வேற்றுமை பாருங்க, உருவு வந்து கண், மேல், கீழ், கால், இல், இடம் என்ற உருவுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இறைவின் கண் மழை பெய்தது. இல் என்ற உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். இங்க பாருங்க, இது இல்லுங்கிறது வந்து 5ஆம் வேற்றுமையிலும் வரும், 7ஆம் வேற்றுமையிலும் வரும். நீங்கள் பொருள் வந்தா 5ஆம் வேற்றுமை, இடப்பொருள் வந்தா அது வந்து 7ஆம் வேற்றுமை என்று கொள்ள வேண்டும். இது இம்பார்ட்டன்டான லைன். ஓகேங்களா. பாருங்க, இல்லுங்கிறது வந்து 5ஆம் வேற்றுமையிலும் வரும், 7ஆம் வேற்றுமையிலும் வரும். இங்க வந்து நீங்கள் பொருள் வந்தால், ஓகேங்களா. இப்ப பார்த்தோம் இல்லையா, இது பாருங்க 5ஆம் வேற்றுமையில பாருங்க, நீங்கள்ல தலையின் இழிந்த மயிர் அப்படின்னு வருது. ஓகேங்களா. அது நீங்கள். 7ஆம் வேற்றுமையில வரும்போது இடப்பொருள்ல வரும். ஓகேங்களா. இடப்பொருள் வந்தா அது வந்து 7ஆம் வேற்றுமை, இல். 8ஆம் வேற்றுமை பாருங்க, விழிப்பொருளில் வரும். விழினா வந்து எப்படி சொல்றதுன்னா இழுத்து சொல்றது. ஓகேங்களா. விழித்து கூறுதல் அப்படின்னு சொல்லலாம். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்ற அழைப்பதே விழி வேற்றுமை. இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்புகள் கிடையாது, பெயர்கள் திரிந்து வருவதும் உண்டு. அண்ணன் என்று அண்ணா,
புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி எழுதுவது 8ஆம் வேற்றுமை. சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்ம சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். வேற்றுமை, முதல் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை, உருபு இல்லை இதுக்கு. ஓகேங்களா? சொல்லுறுப்பு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள்பாங்க பயனிலை ஏற்றல். 2ஆம் வேற்றுமைக்கு ஐ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சொல்லுறுப்பு வந்து கிடையாது. சரிங்களா? செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு. கொண்டு, வைத்து, உடன், கூட அதுதான் சொல்லுறுப்பு. கருவி, கர்த்தா, உடன் நிகழ்ச்சி பொருள் வரும். 4ஆம் வேற்றுமை கூ. சொல்லு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம் அதெல்லாம். ஓகேங்களா? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. 5ஆம் இல், இன், இதிலிருந்து. ஓகேங்களா? நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் பாருங்க நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருள் வரும். 6ஆம் வேற்றுமை அது, ஆது, உடைய, அவனுடைய அப்படின்னு சொல்லும் போது அது சொல்லுறுப்பு ஆகிடும். ஓகேங்களா? கிழமை பொருள். 7ஆம் வேற்றுமை வந்து கண். ஓகேங்களா? இடம், காலம் பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து உருவும் கிடையாது. வேற்றுமை உருவும் கிடையாது. விழினா அழைத்தல், அண்ணா, புலவரே அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? வேற்றுமை முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும், வேற்றுமை ஆகும். 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறதுனா விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும். உடனிகழ்ச்சி நம்ம என்ன பார்த்தோம்? உடனிகழ்ச்சி பொருள் எத்தனாவது வேற்றுமை வரும்னு பார்த்தோம். இங்கே பாருங்க உடனிகழ்ச்சி. இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க 3ஆம் வேற்றுமை பாருங்க. கருவி, கர்த்தா, உடனிகழ்ச்சி பொருள் வரும். அப்போ 3ஆம் வேற்றுமை. சரிங்களா? தாயோடு குழந்தை வந்தது. அமைச்சரோடு, ஒடு, ஓடுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒடு, ஓடு அதுதான். அறத்தான் வருவதே இன்பம். இத்தொழில் டேஷ் வேற்றுமை பயின்றுள்ளது. அறத்தான் ஆண் வந்திருக்கு. ஆண், அன் அதெல்லாம் எத்தனாவது வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஆண், அது. இங்கே பாருங்க ஆண். 3ஆம் வேற்றுமை பாருங்க ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம். சரிங்களா? 3ஆம் வேற்றுமை அறத்தான். மலர், பானையை வனைத்தால். இத்தோட டேஷ் பொருளை குறிக்கிறது. வனைத்தால் அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்கல். ஓகேங்களா? செய்கிறாங்க இல்லையா? ஆக்கல் பொருள் வந்தது. 3ஆம் வேற்றுமை பாருங்க. 3ஆம் வேற்றுமை பாருங்க ஐ, ஆள். ஆள் வரும். மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்று அது. அதுனா பாரினது தேர். சரிங்களா? 5ஆம் வேற்றுமை ஐ, ஆள், கூ, இன். இன்னா இன் அப்படின்னு சொல்லும் போது இன்னுன்னு வரும். இல்லை சொல்லுறவை வச்சு பாருங்க. ராமனுக்கு தம்பி இலக்குவன். அது சாரி அது வராது. 5ஆம் வேற்றுமை வந்து ஏவுதல், கலையில் இல் வரும்ல, அது இல்லுங்கிறது வந்து 5ஆம் வேற்றுமையில் வரும். ஓகேங்களா? 6ஆம் வேற்றுமை வந்து ராமனுக்கு கூ வந்து தம்பி இலக்குவன். சரிங்களா? இங்கே பாருங்க 5ஆம் வேற்றுமையில் பாருங்க இல், இன் எல்லாம் வர்றதுலாம் வந்து என்னது? 5ஆம் வேற்றுமை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதை வச்சு நம்ம வந்து கொஷின்ஸ் போட்டுடலாம். எழுவாய் வேற்றுமைனா ஃபஸ்ட்டு வேற்றுமை. முதல் வேற்றுமை பார்த்தோம்ல, உடனிகழ்ச்சி பொருள் வந்தால் வந்து 3ஆம் வேற்றுமை. கருவி, கர்த்தா, உடனிகழ்ச்சி பொருள் வரும். இங்கே பாருங்க நிறுத்தற் குறியீடுகள். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒன். ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்புள்ளினா என்ன? கம்மா போடுவோம் இல்லையா? அது பொருட்கள் எண்ணும் இடத்தில் கார்புள்ளி வரும். ஓகே, நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகின 5 நீங்கள் வரும்போது அங்கே வந்து கார்புள்ளி வரும். கடிதத்தின் விழிமூன் அன்புள்ள நண்பா, அன்புள்ள அம்மா அப்படின்னு சொல்லும் போது கார்புள்ளி வரும், கமா வரும். வினை எச்சுகளுக்கு பின் கார்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். வினை எச்சம் சென்று அப்படின்னு வரும்போது மேற்கோள் வரும்போது அது பக்கத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கார்புள்ளி வரும். நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனையவருக்கு இறுதியில் கார்புள்ளி வரும். சரிங்களா? முகவரி எழுதுகிறோம் இல்லையா? நம்பர் 5 ஓகேங்களா? காமராசர் தெரு, திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லும் போது அது கம்மா வரும். லாஸ்ட்டு தவிர முன்னாடி இருக்கிறதுக்கலாம். அது 5 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கவுண்டிங் நம்பர்ஸ். 2வது வந்து விழிச்சு கூறும் போது 8ஆம் வேற்றுமை விழி வரும்போது. 3வது வந்து வினை எச்சம் வருதுன்னா ஊ அப்படின்னு வந்து சென்று வந்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி வரும். மேலே 2 கொட்டேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரும். நெக்ஸ்ட் முகவரி எழுதும் போது வரும் கார்புள்ளி, கமாஸ். ஓகேங்களா? அரைப்புள்ளினா செமிகாலன். செமிகாலன் பாருங்க ஒரு எழுவாளி பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கையை வந்து படையெடுத்து சென்றான், கனக விசயனுடன் போரிட்டான். இப்போ செமிகாலன் வருது.
உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக கூடும் இடத்தில் அரை புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகேங்க. முக்கார் புள்ளி வந்து காலன். ஒரு தலைப்பை தொகை சொல்லாக விரித்து கொள்ளும் போது. ஓகேங்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்கணி முக்கணின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கணி அப்படின்னு போடும்போது ஒரு காலன் போட்டுட்டு மா பலா இங்கே பாருங்க கார் புள்ளி வருது, கமா வருது, வாழை. சரியா? அடுத்தது வந்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப். சொல்லின் இறுதியில் முற்றுப்புள்ளி. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். ஓகேங்களா? குறுக்கங்கள் வரும்போது அதுதான் அப்ரிவேஷன் சொல்கிறேன் இல்லையா? திருவிக்கா மாக்கா அ. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சொல்லும்போது ஊ ஓ நா நீ பூ பள்ளி. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இப்போ நம்ம இது போடுறோம் இல்லையா? இனிஷியல் போடுறோம் இல்லையா? கே டாட் அப்படின்னு போட்டு பேர் போட அன்பரசி அப்படின்னு சொல்லும் போது இப்போ புள்ளி வரும். அடுத்தது வினாக்குறி. கொஸ்டின் மார்க் எங்கே வரும் அப்படின்னா இறுதியில் இட வேண்டும். சேக்கிழார் எழுதிய நூல் எது? நாலடியாரை எழுதியவர் யார்? அந்த மாதிரி வரும்போது வியப்புக்குறி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலிய உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் இட வேண்டும். தமிழின் இனிமைதான் என்னே வியப்பு. பாம்பு பாம்பு அச்சம். அந்தோ இயற்கை அழிகிறதே அவலம். அந்தோ. ஓகேங்களா? அடுத்தது மேலே போகிற இல்லையா ஒரு கொட்டேஷன் மார்க். தனிச்சொல்லோ தனி எழுத்தோ விலைக்கு காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது நல்ல என்பது குறிப்பு பெயர்ச்சுன்னு சொல்லும்போது நல்லன்னு சொல்லும்போது அதுக்கு ஒட். ஓகேங்களா? கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஓகேங்களா? 2 கொட்டேஷன் மார்க் உள்ள வரும்போது நம்ம ஏதோ ஒன்று சுட்டி காட்டணும்னா அப்போ சிங்கிள் இது வரும். சரிங்களா? அடுத்தது இரட்டை மேற்கோள் எப்போ வரும் அப்படின்னா நேர்கூற்றிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளோ குறிப்பிடும் போது இரட்டை மேற்கோள். திருவிக்கா மாணவர்களும் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஓகேங்களா? இது பாருங்க சொற்றொடர். அப்போ செமிகாலன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? செமிகாலன் வந்திருக்கு. சரிங்களா? அதுபடி பார்த்தா இங்க பாருங்க பின்வரும் பிறகு உரிய சொற்றொடர். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஃபுல் ஸ்டாப். ஓகே. பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் வகைகளை கொண்டது. தமிழ் மொழி செம்மையானது. ஓகேங்களா? வலிமையானது, இளமையானது. இது செமிகாலன் வைக்கலாம். ஒரு தொடராக சொல்லியிருக்காங்க. கபிலன் தன் தந்தையிடம். ஓகேங்களா? இன்று மாலை 2 இதில் நேர்கூற்றா சொல்லியிருக்கா இல்லையா? கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். திரு டாட். ஓகேங்களா? அப்ரிவேஷன். ஓகேங்களா? எழுதிய பெண்ணின் பெருமை என்ற நூல் புகழ் பெற்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்தது பார்க்கலாம். கலைச்சொற்கள் பார்க்கலாம். நிறுத்தற் குறியீடு பங்க்சுவேஷன், அணிகலன் ஆர்னமெண்ட், திறமை டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம் ரீஃபார்ம். அடுத்தது இயல் 5 பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது. திருக்கேதாரம் கொடுத்துருக்காங்க. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர. கண்ணினி கனகசுனை வைரம் அவை சொரிய. ஓகேங்களா? இந்த பண்ணின் தமிழ் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கணும். அதில் சுந்தரம் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. சொல்லும் பொருளும் பாருங்க. பண்ணுனா இசை, இது இம்பார்ட்டன்ட். 3 சொல்லியின். சரிங்களா? அப்படின்னா இசை. கனக சொல்லினா பொன் வண்ண நீர்நிலை. குரூப் 4 எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. கனகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே நம்ம வந்து எழுதியிருக்கலாம். பொன். கனக சுனைன்னு தேவையில்லை. கனகம்னா பொன். சரிங்களா? மத வேழங்கள். வேழங்கள்னா யானை, மத யானைகள். முரளும்னா முழங்கும். முரளும் அப்படின்னா முழங்கும். பழவைனா முதிர்ந்த மூங்கில் பழவை. பாடலின் பொருள் பாருங்க. பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்கள் பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்கள் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நேர்த்தி வலைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும். இவற்றால் இடையாரது எழும் கிண் எனும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகள் திருக்கேதாரம். ஓகேங்களா? அந்த நகரம் பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்கேதாரம் பற்றி சொல்லியிருக்காங்க சுந்தரம் அவர்கள். நூல்வழி பாருங்க. சுந்தரம் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர். சரிங்களா?
இவர் நம்பியூரார், தம்பிரான் தோழர், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவார். ஓகேங்களா? தேவாரம் பாடிய மூவர் யார் யார்? திருஞான சம்பந்தர் அவர்கள், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஓகேங்க. நால்வர்னு சொல்லுவாங்க. நால்வர்னு சொன்னாங்கன்னா மாணிக்க வாசகரும் அதில் சேர்ந்துக்குவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைக்கு 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இது இம்பார்ட்டன்ட். இந்நூல் சுந்தர பாடிய கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தேவாரம்னா பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தேவாரம் அதை எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா, தே கூட்டல் ஆரம். தேனா இறைவன், ஆரம்னா மாலை, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. இல்லை தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல் என்று பொருள் கொள்ளப்பட்டோம். ஓகேங்களா? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் அப்படின்னா என்ன கேட்பாங்க? 10 பாடல்களை கொண்டது. சரிங்களா? சரியான விடை பாருங்க. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. கரும்பை அப்படின்னு சொல்லுவோம். வேழங்கள் அப்படின்னா யானை. கனக சுனை, கனகம் கூட்டல் சுனை. முழவதிர, முழவதிர. அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல். கலித்தொகையிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்குணங்கள் என்னன்னா அன்பு, அறிவு, பண்பு. சரிங்களா? கல்வித்தொகை எழுதினவர் யாருன்னா நல்லந்துவனார். ஓகேங்களா? அதே கல்வித்தொகையில் வந்து நெய்தல் திரை எழுதியவர் இவர் தான். நெய்தல் களி எழுதியவர் நல்லந்துவனார் அவர்கள் தான். ஆற்றுதல் என்று ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடலுங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. இதை வந்து இது கூட இந்த லைனை கொடுத்து கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லி குரூப் 4ல். பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை. அறிவு என்பது பேதையால் சொல் நொற்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல். பொறை என்பது போற்றாரை பொறுத்தல். சரிங்களா? சொல்லும் பொறுமை அளந்தவன்னா வறியவர். செராமை வெறுக்காமை. நொன்றல் பொறுத்தல். போற்றார் பகைவர். கிளைனா உறவினர். ஓகேங்களா? பேதையார்னா அறிவற்றவர். மறாமை மறவாமை. பொறைனா பொறுமை. இது இம்பார்ட்டன்ட். பொறைனா பொறுமை. சரிங்களா? பாடலின் பொருள் பாருங்க. இல்வாழ்வு என்பது ஓகேங்களா வறியவருக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையாரை பிரியாது வாழ்தல். பண்பு என்பது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு என்பது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றார் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவுனா என்ன அப்படின்னு சொன்னா முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். மறைக்க வேண்டியதை வந்து ரகசியமா ஒருத்தர் சொன்னதை வந்து அதை மறைச்சு காப்பாற்ற வேண்டியதான் நிறை. ஓகேங்களா? நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதான் நீதிமுறை. பொறுமை பொறை என்னன்னா தம்மை இகழ்ந்தவரையும் பொறுத்தல் தான். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்புகளை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு நலந்துவனா சொல்றார். சரிங்களா? நூல்வெளி பாருங்க. கலித்தொகை 8 தொகை நூல் ஒன்று. கலிப்பா என்று பாவகையால் ஆனது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேங்களா? வெண்பாவுக்கு செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவர் ஓசை. ஓகேவா? கலிப்பா வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை, துள்ளல் ஓசை. கலிப்பானா அந்த மாதிரி. பாவகையால் ஆன நூல். பாவகையால் ஆன நூல் 150 பாடல்களை கொண்டது. இது இம்பார்ட்டன்ட். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்கிளி என்ற 5 பிரிவுகளை கொண்டது. கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார், சங்ககால புலவர்கள் ஒருவர். நெய்தல் களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. சரிங்களா? நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தால் நம்ம கடமைன்னு கேட்டிருக்காங்க. அளந்தவர். அளந்தவர்னா என்ன அர்த்தம்? வறியவர். நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். இகழ்ந்தாரை. ஓகேவா? மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. நாட்டுப்புற கைவினை கலைகள் ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இது பார்த்துக்கோங்க. ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் உள்ள ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா தமிழ்நாட்டில்.
அங்கே வந்து முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. சரிங்களா. நாகை மாவட்டம் செம்பியான் கண்டியூரில் கலை அழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகில் கீழடி, கீழடி எங்க இருக்கு? மதுரை. ஓகே, சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. எத்தனை பொருட்கள் பாருங்க? குடம், தொண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டி, அடுப்பு, தொட்டி. சரிங்களா. அடுத்தது பானை செய்யும் சக்கரத்தை வந்து திருவைன்னு சொல்றாங்க. திருவை அப்படின்னா பானை செய்யும் சக்கரம். அடுத்தது பானை செய்தலை பானை வனைதல் என்பது சொல்வது மரபு சொல்லு கேட்பாங்க. பானை வனைதல். சரிங்களா. அடுத்தது இந்த மாதிரி பானை வனைதல் அந்த மாதிரி யூஸ் பண்றது சுடுமண் சிற்பக்கலை. ஓகேங்களா. அதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? டெரகோட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெரகோட்டானா என்ன? சுடுமண் சிற்பக்கலை. அடுத்தது பார்க்கலாம். இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்பட்டன. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் தொடப்பம், மாடுகளுக்கு மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய். ஓகேங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்க மூங்கிலை வச்சு. இங்க பாருங்க, கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என்று 3 வகை மூங்கில். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். அவற்றில் கூட்டு மூங்கில்களை கைவினைப் பொருட்கள் செய்ய ஏற்றுமானவை. சரிங்களா. அடுத்தது பாய்கள்ல பல வகை பாய்கள். குழந்தைகளை படுக்க வைக்க தடுக்கு பாய், உட்கார வைக்க பந்திப்பாய், உட்காரும் படுக்கவும் திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு தொழுகை பாய். சரிங்களா. புறநானூறுல சொல்றாங்க கூம்போடு மீப்பாய் கலையாது. அதாவது பாய்களை பத்தி சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அந்த லைன் வந்து. அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை மரம். அடுத்தது பாருங்க, வேற என்ன இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். பிரம்பு என்பது கொடி வகையை சார்ந்த தாவரம். இது தாவரவியல் கலாமஸ் ரோடாங் என்பர். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரங்களும் மண் குகையிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. இது நமக்கு தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்கள் தெரிவிக்கப்படுகிறது. சரிங்களா. அடுத்தது அப்படிதான் முடிஞ்சிச்சு. பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதுகாத்து வைத்தவை எங்க அப்படின்னு சொல்லி பழங்காட்டு இலக்கியங்களை வந்து பனை ஓலைகளை பாதுகாத்து வச்சாங்க. ஓகேங்களா. பானை டேஷ் ஒரு கலை வனைதல் மட்டுமல்ல, மட்டும் கொட்டல் அல்ல, கயிற்றுக்கட்டில். சரிங்களா. அடுத்தது இது கொடுத்துருக்காங்க, உரைநடை. தமிழர் இசைக்கருவிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாம். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி, நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிக்கொண்ட கலையாக பிறந்தது. 9 சுவைகளை கொண்டது. ஓகேங்களா. இதே இக்கலையை இசை எனப்படுது. குரல் வழி இசை, கருவி வழி இசை. இந்த இசையை 2ஆக பிரிப்பர். இசைக்கருவிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இசைக்கருவிகளை இசைத்து பாடுவோரை பாணர் எனப்பட்டனர். புறநானூறு பாருங்க, நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாழினி அணியாள் என்பது புறநானூறு. இசைக்கருவி வகைகள் பாருங்க, 4 வகைப்படும். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கச்சக்கருவி. தோல் நமக்கு தெரியும். தோல் கருவினா விலங்கோட தோலால் வந்து மூடப்பட்டதான் தோல் கருவி. இந்த முழவு, முரசு எல்லாம். நரம்பு அல்லது தந்திகள் வந்து நரம்பு கருவிகள், யாழ், வீணை இதெல்லாம். காற்றை பயன்படுத்தினா காற்று கருவிகள், குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது கச்சக்கருவிகள், சாலரா செகண்டின்னு சொல்லுவாங்க. உடுக்கை கொடுத்துருக்காங்க. தோல் கருவியில உடுக்கை என்பது ஒரு கைப்பறை. ஓகே. இதன் உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி வந்து ஆற்றுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். 2 வாய்களும் இணைத்து கயிறு இடையில் கோக்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீதுதான் அடிப்பர். அவ்வாறு இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை வந்து தவண்டை என்பர், சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். தில்லையில் நடனமாடும் நடராசின் கைகள் ஒன்றினை இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போதும் இக்கருவியை பயன்படுத்துவது. தண்டுடுக்கை, தாளத்தக்கை, சார நடம் பயில்வர். சம்பர் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார் தண்டுடுக்கை பத்தி.
குடமுழா வந்து தோல் கருவி. 5 முகங்களை கொண்ட முரசு வகையை சார்ந்து குடமுழா. ஒரு பெரிய குடத்தின் வாயில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய குடத்தின் வாயில் 5 வாய்கள் இருக்குமா. நடுவில் இருக்கும் வாய் மற்றவை விட பெரியதாக இருக்கும். சரிங்களா. ஒவ்வொரு வாயின் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலும் ஒரு தனி வகையான ஓசை. இதற்கான இந்த பஞ்சமகா சப்தம். பஞ்சமகா சப்தம்னா குடமுழா. ஓகேங்களா. இதனை கோயில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இம்முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது குழல். காற்று கருவியில புல்லாங்குழல். காடுகளில் வளரும் மூங்கில்கள், வண்டுகள், தொலையினம் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பும். இதனை கேட்டு மறைந்த நம் முன்னோர் ஓகேங்களா குழல்கள் அமைத்தனர். ஓகேங்களா. இதனை வேகுழல், புல்லாங்குழல் என்று அழைப்பர். குழல்ல வந்து 7 சுரங்கள் உண்டாக்கும். வந்து 7 தொலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 7 தொலைகள் வந்து இருக்கும். சுமார் 20 விரல் நீளம் கொண்டதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்கொலி, கருங்காலி ஆகிய மரத்தாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என்று பல வகையான குழல்கள் சிலப்பதிகாரம் கூறுகிறது. இது இம்பார்ட்டன்ட். குழல்களின் வகையை பற்றி சொல்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். குழலினிது யாழினிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று திருக்குறள் சொல்லுது. ஓகேங்களா. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுவார். குழலினிது யாழினிது சொல்லுவாங்க. குழந்தையோட சின்ன சின்ன பேச்சுகளை வந்து கேட்க முடியாத மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொம்பு பாருங்க. காற்று வகையில ஒன்று வந்து கொம்பு. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு என இசைக்கருவிக்கு அடிப்படை ஆயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் ஆன கொம்புகள் செய்யப்பட்டன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகள் காவல் புரிவர் விலங்குகளையும் கல்வர்களை விரட்டவும் மற்ற காவல்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி என்று பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழாவில் இசைக்கப்படுகிறது. சங்குங்கிறதும் வந்து காற்று கருவி தான். இயற்கை கருவி. கடலிலிருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு. சங்கின் ஓசை சங்கநாதம் என்பர். ஓகேங்களா. இலக்கியங்கள் இதனை பணிலம். பணிலம்னா என்ன? சங்கு. கோயில் திருவிழாக்கள் போதும் சமய சடங்குகள் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில வந்து ஆண்டாள் பாடியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது சாளரா. கச்சக்கருவி. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் கருவி சாளரா. இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் உட்புறம் குவிந்திருக்கும். ஒன்றோடு ஒன்று பொருந்தி விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் ஏற்ப இசைப்பர். இதை பாண்டில். ஓகே. பணிலம்னா சங்கு, பாண்டில்னா சாளரா. இது கோயில் கூட்டு வழிபாடு இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றையமாவது இசைக்கருவி. இதனை சால்ரா என்று கூறுவர். ஜால்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செகண்டி ஒரு இசைக்கருவி தான். கச்சக்கருவி. வட்ட வழியான மணி வகையை சேர்ந்தது செகண்டி. இதுதான் செகண்டி. ஓகேங்களா. இது குச்சியால் அது இரும்பு தூண்டிலோ அடித்து ஒலி எழுப்புவர். தேவைக்கேற்ப பல அடுக்கும் உருவாக்கப்படும். சேமங்கலம் என்று அழைப்பர். சேமங்கலம்னா சேகண்டி. இதை கோயில் வழிபாட்டின் மூலம் இறுதி ஊர்வலத்தின் மூலம் இசைப்பர். சரிங்களா. அடுத்தது பாருங்க. சேமங்கலம். செகண்டிங்கிறத வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இறுதி ஊர்வலத்தின் மூலம் கோயில் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அப்பயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது திமிலை. திமிலை அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாமரத்தினால் செய்யப்படுவது தான் வந்து திமிலை. செய்யப்படும் விலங்கு தோலில் கட்டப்படும் கருவி தான் திமிலை. மணற்கடிகார வடிவில் இசைக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்ற பெயரால் அழைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பாணி என்ற சொல்லால் அழைப்பர். சங்கோடு தாரை காலம் தழைங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டின் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பறை. ஓகேங்களா. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி வந்து பறை. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்கினர். பகைவர்கள் ஆணிரையை சொல்லும் போது என்னன்னு வரும்னா மாடு. ஓகேங்களா. கவர செல்லும் போது ஆக்கோட்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கோட்பறை. சரிங்களா. ஆக்கோட்பறை முழங்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம். தப்பாட்டம் சொல்லுவாங்களே. தப்பாட்டம் அப்படின்னா பறையோடு சென்று ஆடப்படும் ஆட்டம். மத்தளம் வந்து ஓசையின் பெயர். மத்தளம் அப்படிங்கிறது ஒரு தோல் கருவி தான். சரிங்களா. மத்து கூட்டல் தளம் தான் மத்தளம். மத்து கூட்டல் தளம் என்பது அடியாருக்கு நல்லார் அவர்கள் சொல்லியிருக்கார். மத்து கூட்டல் தளம். ஓகேங்களா. நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். இது நடுப்பகுதி. ஓகேங்களா. இது வந்து கடைப்பகுதி.
மரத்தால் செய்யப்படும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுக்கு கட்டப்பட்டிருக்கும். 2 கைகளாலும் இசைக்கப்படும். ஆகவே இதனை முதற்கருவி என்று அழைப்பர். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர் கொட்டி மத்தாளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார். நாச்சியார் திருமொழியில் பாருங்க, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. முரசு வந்து தோல் கருவி. தமிழக போர் துணையாக கொண்ட கருவிகளும் முரசு உண்டு. படை முரசு, கொடை முரசு, மணமுரசு என்று 3 வகைப்படும். இம்பார்ட்டன்ட். தமிழ் மக்களில் 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. 36 வகையான முரசுகள் சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. மாக்கன் முரசம் என்ற மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம். முழங்கத்து தோல் கருவி தான். ஓகே, குடமுழா பார்த்தோம்ல, இதே மாதிரி ஒரே முகத்தை கொண்டா இந்த முரசு வகையை முழவனும் 5 முகம் கொண்டு தான் அது வந்து குடமுழான்னு சொல்றாங்க. பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி. ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவர். மன்னமை முழவு என்று பொருளாதார ஆற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிக்க நாழிகை முழவு, காலை முழவு என்று பயன்படுத்தப்பட்டன. புறநானூறு கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம். ஒரு நரம்பு கருவி. வேட்டுவர் இருக்க கட்டிய தங்கள் வில் நாளில் ஏற்படும் ஓசை உணர்ந்தனர். வில்லை போன்ற வலையுடைய நரம்புகளால் ஆனது, விரல்களால் வருடக்கூடியது. சரிங்களா? இதனை வந்து யாழ்னு சொல்லுவாங்க. பெரியாழ், செங்கோட்டி யாழ் சொல்றாங்க. மிக பழமையானவை. யாழின் வகைக்கேற்ப இதில் இருக்கும் நரம்புகள் எண்ணிக்கை வேறுபடும். 21 நரம்புகளை கொண்டா அதை பேரியாழனும், 19 நரம்புகளை கொண்டா மீன் வடிவில் இருந்தால் மகர யாழனும், 14 நரம்புகளை கொண்டா சகோட யாழன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யாழே வந்து மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமானதும் சொல்றாங்க. ஓகே, 21 தான் அது பேரியாழ், 19 தான் மகர யாழ், 14 இருந்தால் அது வந்து சகோட யாழ். சரிங்களா? வீணை, யாழ் போன்ற அமைப்படுது நரம்பு கருவி வீணை. சரிங்களா? 7 நரம்புகளை கொண்டது. இடக்கையால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும், வலக்கையால் சுண்டு வரலால் கம்பிகளை மீட்டியும் இசையவர். ஓகேங்களா? பரிவாதினி என்ற வீணையை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்தது சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். பரிவாதினி யானை கொண்டது வந்து வீணையை கொண்டது வந்து யாருன்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன். பரிவாதினி வீணை. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து இலக்கணத்துக்கு வரும். தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஓகேங்களா? சொற்றொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்து தடித்தின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்துன்றோ பொருள் தரும் சொல் வந்து சொல்லுன்னு சொல்லப்படும். அப்படி சொற்கள் வந்து பல நின்று பொருள் தரும் வந்து சொற்றொடர். பால் பருகினான், வெண்முத்து. இப்போ பால் சொல்லும் போது சொல்லாயிடும். பால் பருகினான்னு சொல்லும் போது என்ன ஆகும்? சொற்றொடர் ஆயிடும். சரிங்களா? அப்ப பால் பருகினான்னு சொன்னா பாலை, அந்த வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்தா நம்ம என்ன சொல்ல, வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க. மறைந்தின்று பொருளை தருகிறது. இவ்வாறு இரு சொற்கள் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பாகிய உறுப்புகளோ தொக்கினா என்னன்னா மறைந்து வருதால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். ஓகே, தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என்று 6 வகைப்படும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட். வேற்றுமை தொகைன்னா பாருங்க, திருக்குறள் படித்தான் அப்படின்னா திருக்குறளை, ஐங்கிற 2ஆம் வேற்றுமை வந்து மறைஞ்சதுனா இது வந்து வேற்றுமை தொகையானது. இரு சொற்கள் இதே வேற்றுமை உறுப்பு ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான். தலை வணங்கு, தலையால் வணங்கு. சிதம்பரத்துக்கு சென்றான். மலைவீழ் அருவி இன். ஓகேங்களா? மலையின் வீழ் அருவி. கம்பரது பாடல். மலைக்கண் குகை. மலைக்கண் இடம் சொன்னோம் இல்லையா? இடம் அப்படின்னா கண். மலைக்கண் குகை அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, உருவம் பயணம் உடன்தக்க தொகையம். பணப்பை, பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி விரிச்சு சொல்லணும். ஆனா இந்த கொண்டங்கிறது வந்து உள்ள மறைஞ்சிருந்த பணப்பை அப்படின்னு சொன்னதுனால இந்த ஐயும் சரி வேற்றுமை உருவு, கொண்டங்கிற சொல்லு உருவம் மறைஞ்சு வந்ததுனால இது வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவ்வாறு ஒரு பொருள் வேற்றுமை உருவும் அதனை பொருளை விளங்கும் சொல்லும் மறைந்து வருவது. பால் குடம், பாலை கொண்ட குடம். 3வது பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. சரிங்களா? உருவம் பயணம் உடன்தக்க தொகையும் கீழே வரும். வினைத்தொகை, ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. வளர்த்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ். ஓகேங்களா? அந்த மாதிரி வர்றது வினை பகுதிகள். சரிங்களா? இந்த மாதிரி வர்றது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை நன்னூல்ல சொல்லுவாங்க. பண்பு தொகை, வெண்ணிலவு,
கருங்குவளை, வெண்மை, கருமை ஆகிய பண்புகள் வந்து என்னது, அது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஆனா ஆகிய பண்பு உருவுகள். அது பண்பு பெயரும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சொல்லும் இடையே ஆனா ஆகிய பண்பு மறைந்து வருது பண்பு தொகைன்னு சொல்றாங்க. இரு பெயரொட்டு பண்பு பனை மரம், பனையாகிய மரம் விரிச்சு சொல்லணும்னா அந்த மாதிரி பனையாகிய மரம். மரம் என்பது பொது பெயர், பனை என்பது ஒன்றனை குறிக்கும் சிறப்பு பெயர். அதுக்கு நடுவில் பண்பு மறைந்து வந்ததுதான் இரு பெயரொற்று பண்பு தொகை. ஓமை தொகை மலர் விழி, மலர் போன்ற விழி. சரிங்களா, போன்றங்கிற உருவு ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா, அதனால வந்து போல, போன்ற, நிகர, அன்ன ஆகிய உருவு மறைந்தது ஓமை தொகை. உண்மை தொகை இரவு பகல், தாய் தந்தை. ஓகே, என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அது வந்து உண்மை தொகை. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்களில் என்ற ஒரு வெளிப்படையாக வருவது. வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமைனும், மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா, வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை, இரவும் பகலும், பசுவும் கன்றும்னு வர்றது. சரிங்களா, அதே மறைஞ்சு வந்து இரவு பகல், பசு கன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகையாடும். அன்மொழி தொகை பொற்கொடி, பொற்றொடி வந்தால், தொடிங்கிறதுனா வளையல். சரிங்களா, பொற்றொடி அப்படின்னா பொன்னால் ஆன வளையல் என்று பொருள் தரும். சரிங்களா, வேற்றுமை, வினை, பண்பு, உண்மை ஆகிய தொடர்ந்து அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருது அன்மொழி தொகை. அன்மொழி நண்பர்கள் பிரிச்சு கேட்பாங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரிங்களா, இது எல்லாம் நம்ம வேலை பார்த்தீங்கன்னா வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இதை தவிர மற்ற ஏதாச்சும் சொற்கள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து அன்மொழி தொகைன்னு சொல்றாங்க. தொகாநிலை பாருங்க, தொகாநிலை வந்து 9 வகைப்படும். தொகை நிலை எப்படி 6 வகைப்படும் பார்த்தோமோ அது மாதிரி தொகாநிலை வந்து 9 வகைப்படும். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து சொற்றின் நிலையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று வருவது தொகாநிலை. ஓகேங்களா, மறையாமல் வெளிப்படையாக வரது தொகாநிலை. மொத்தம் 9 வகைப்படும் சொல்றாங்க. எழுவாய், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என்று 9 வகைப்படும். எழுவாயில பிறகு மல்லிகை மலர்ந்தது. ஓகேங்களா, மல்லிகை அப்படிங்கிறது எழுவாய், மலர்ந்ததுங்கிறது பயனிலை. இதில் வந்து நடுவில் எதுவுமே மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்திருக்கு. மல்லிகை மலர்ந்தது, அப்போ எழுவாய் தொடர். விழித்தொடர் நண்பா படி, நண்பாங்கிறது விழிச்சு கூறுவது. சரிங்களா, படிங்கிறது பயனிலை கொண்டு மறையுது. அடுத்து வினைமுற்று சென்றனர் வீரர், இது வந்து வினைமுற்று தொடர். சென்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று, வீரருங்கிறது பெயர் சொல். ஓகேங்களா, பெயரெச்சம் வரைந்த ஏன்னு முடிந்தாவே அது வந்து பெயரெச்சம். சரிங்களா, வரைந்த. ஓவியம்ங்கிறது பெயர் சொல். அடுத்து வினையெச்சம்னா தேடி, ஈ, ஊ இந்த மாதிரி சொற்கள் எச்ச சொற்கள் வருவது வந்து வினையெச்சம். தேடி பார்த்தான், இப்போ பாருங்க தேடி பார்த்தான். ஓகேங்களா, வேற்றுமை தொகைனா கவிதையை எழுதினார். கவிதை எழுதினான்னா வேற்றுமை தொகை ஆகும். கவிதை ஐங்கிறது மறையாமல் வந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல் அப்படின்னா மற்று அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வெளிப்படையாக வரும். மற்ற பிற, மற்றும் மற்ற குட்டல் பிற, மற்ற பிற. சரிங்களா, அடுத்தது பாருங்க உரிச்சொல் சால, தவ, நனி அதெல்லாம் வந்து உரிச்சொல், அது வந்து வெளிப்படையாக வரும். சாலவும் நன்று. அடுக்கு தொடர்னா ஒன்றுக்கும் மேல். ஓகேங்களா, ஒரே சொல் பலமுறை அடுக்கி வருது, 2க்கும் மேற்பட்ட 2 or more times வந்து வரத்து வந்து அடுக்கு தொடர். வெறும் 2 வாட்டி மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து சிலேடை, இரட்டை மொழி, மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். 2 வாட்டி மட்டும் வந்துச்சுன்னா சல சல. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்றது. பட அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இரட்டை கிளவியில் வரும். இரட்டை கிளவி இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலேடைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுமாதிரி 3 வாட்டி வந்து நன்று நன்று நன்று, அருமை அருமை அருமை, அதெல்லாம் வந்து 2க்கு மேலே வந்து அடுக்கு தொடர். சரிங்களா, சொற்களுக்கு இடையே வேற்றுமை மறைந்து வருவது. வேற்றுமை உருவு சொன்னால் வேற்றுமை தொகை. செம்மரம் பண்பு, செம்மை கொட்டல் மரம். கண்ணாவா விழி, கண்ணா நண்பா அப்படின்னு சொல்றதுலாம். இங்கே பாருங்க பெயரெச்ச தொடர் என்ன, எழுதிய முடியுதுல்ல, அதனால வந்து பெயரெச்ச தொடர். வினையெச்ச பாடி முடித்தான். வினைமுற்று பாருங்க வென்றான் சோழன். எழுவாய் தொடர் பாருங்க கார்குழலி படித்தால். விழி தொடர் பாருங்க புலவரே வருக. சரிங்களா, அடுத்தது வேற என்ன பார்க்கலாம். இதில் அடுத்தது வந்து இணைச்சொற்கள் பாருங்க. இணைச்சொற்கள் வந்து சில சொற்களை இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். தாய் குழந்தையை சீராட்டி பாராட்டி
வளர்த்தால். ஓகே, 3 வகைப்படும் இணைச்சொற்கள்: நேரிணை, எதிரிணை, செரி இணை. ஓகேங்களா? நேரிணை அப்படின்னு சொல்லும்போது ஒரே பொருளை தருவது நேரிணை, சீரும் சிறப்புமாக, பேரும் புகழாக அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்னா இணை, இரவு பகல், உயர்வு தாழ்வு அப்படின்னு எதிர்ச்சொல் மீனிங்ல வரது. பொருள் செறிவை குறித்து வரோட செரி இணை, பச்சை பசேல், வெள்ளை வெளியர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அது வந்து செறிவு சொல்றதுக்காக. வாடி வதங்கி, இதில் வந்துருக்கல வாடி வதங்கி, கண்ணங்கரேல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து செறிவு. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். கலைச்சொல் பாருங்க. கைவினை பொருள் கிராப்ஸ், புல்லாங்குழல் ஃப்ளூட். ஓகேங்களா? முரசுனா ட்ரம், கூடை முடிதல் பேஸ்கெட்டரி, பின்னுதல் நீட்டிங், இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கொம்பு ஹார்ன், கலைவினைஞர் ஆர்டிசன், சடங்கு ரைட், இதுவும் இம்பார்ட்டன்ட் ரைட். சரிங்களா? நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். தெரிந்த வினையாளர்கள் செய்வானே நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உணர்ந்து செயல். சரிங்களா? செயலாற்றம் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை செய்ய வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்பண்ணு குரல். இச்செயலை இத்தகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். செங்கோன் மேல பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரைந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் சிறந்து செய்வதே சிறந்த ஆட்சியாகும். இறை காக்கும் மயகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஓகேங்களா? வெறும் செய்யாமல் வந்து தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாத தண்டிப்பது அரசனின் கடமையாகும். நம்ம ஏன் திருக்குறள் ஃபுல்லாக படிக்கிறோம்னா, திருக்குறள் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க தெரியாது. சில டைம் அதிகாரம் கேட்பாங்க, இல்லை இந்த குறள் எந்த அதிகாரத்தோ, இதோட மீனிங் என்ன, இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்பாங்க. அதனால திருக்குறள் மொத்தமாக பார்த்தது நல்லது. சரிங்களா? சரி, இம்பார்ட்டன்ட் குறள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்வன்மை பாருங்க. கேட்டார் பிணைக்கும் தகைவை கேளாம் வேட்பு மொழிவதாம் சொல். கேட்பவரை தன் வயப்படுத்தும், கேளாது கேட்க தூண்டும் சிறந்த சொல்லாற்றல் இயல்பாகும். சரிங்களா? சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. பொருள் பக்கம் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் சொல்ல இயலாதவது சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். சரிங்களா? அடுத்தது அவை அறிதல் பார்க்கலாம். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். சொல்வளவும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். சரிங்களா? சரியான விடை பார்க்கலாம். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும், அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளவும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண் ஓடாது, கண் குட்டல் ஓடாது. சரிங்களா? பிரிக்கும் போது வேர்ச்சொல் தனியா பிரிச்சிடணும். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்த சொல் பிரிக்கணும். அது கசடற, கசடு கூட்டல் அற. சரிங்களா? கசடற. அடுத்தது என்று கூட்டல் ஆராய்ந்து, என்று ஆராய்ந்து. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். கடைசி இயல் 6 வையம் புகழ் வணிகம் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க. வளம் பெருக கொடுத்துருக்காங்க. யாத்திரை தகடு யாத்திரை பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தகடுன்னா அந்த காலத்துல தகடு சொல்லுவாங்க. இப்போ வந்து தருமபுரின்னு சொல்றதுல அந்த பக்கத்துல தான் வந்து தகடூர். சரிங்களா? தகடூர் அப்படின்னு சொன்னாவே அதை வந்து ஆட்சி பண்ணவர் வந்து அதியமான், கடையேழு வள்ளல அதியமான் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமின் ஆறுக. சரிங்களா? வாரி அப்படின்னா என்னன்னா வருவாய். இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை, வெறி அப்படின்னா அஞ்சி, யானர் புது வருவாய், இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சேர மன்னர் அகன்ற பெரிய நாட்டில் பெரிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளுக்கு. நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். ஆசிரியர் பேர் வந்து அரியமுடையவளை. தகடூர் யாத்திரை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. முழுமையாக கிடைக்கப்படாத நூல் இது. ஓகேங்களா? சில பாடல்கள் புறத்திரட்டு எனும் தொகுப்புகளில் கிடைத்துள்ளன. தோட்டத்தில் தம்பி உடைய டேஷ் எல்லாம் வித்துக்கள், வித்துனா விதை. என் நண்பர் செய்த தொழில் அவனுக்கு டேஷ் பெருகிட்டு. வாரி, வாரினா வருவாய். அக்காலத்து ஆ கூட்டல் களத்து. அக்காலத்து அப்படின்னா ஆ கூட்டல் களத்து. இக்குங்கத்து வந்து சேர்த்ததுனால வரது. சரிங்களா? கதிரீன, கதிரீன. சரிங்களா? அடுத்தது மழைச்சோறு. மழைச்சோறு பாருங்க.
தெரிந்து கொள்வோம். அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் இருக்கும் காலத்தில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொதில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனம் இறங்கி மழை பெய்யும் என்பது மக்கள் நம்பிக்கை. இந்நிகழ்வை மழைச்சோற்று நோன்பு என்று அழைப்பர். ஓகேங்களா. நூல்வெளி பாருங்க, பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலில் கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரையில் எடுக்கப்பட்டது. பாடலின் பதிப்பாசிரியர் வந்து கௌரன். ஓகேங்களா. அடுத்து கனத்த மழை. கனத்த மழைனா என்னன்னா பெருமழை. வாசல் எல்லாம், வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். சரிங்களா. கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி. அடுத்து கொங்கு நாட்டு வணிகம். கொங்கு நாட்டு வணிகத்தில் பாருங்க, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியத்தில் வன்புகழ் மூவர், மூவர் சொல்றது சேர சோழ பாண்டியர்கள். சரிங்களா. அடுத்தது பாருங்க, சேர பற்றி சொல்லியிருக்காங்க. பொந்தை வேம்பே ஆறென்ன வரும் மாபெரும் தனியர் மலர்ந்த பூவும் என்று சேரரை முன்மொழிக்கிறது. பொந்தை வேம்பே, வேம்பு அப்படின்னு சொல்லும் போது வேப்ப மரம். ஓகேங்களா. அதாவது சேரர்களை பற்றி சொல்கிறாங்க. ஆறென்ன வெறும் மாபெரும் தனியர் மலர்ந்த பூவும். சேரரோட நாடு குடநாடு. தலைநகரம் வந்து வஞ்சி. சரிங்களா. கருவூர் என்று அழைப்பார் இதனை. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாடு துறைமுக பட்டினங்கள். சேரகை கொடி, விற்கோடி, பனம்பூ வந்து இவர்களோட பூவாகும். சேர நாட்டின் எல்லைகள் பாருங்க, கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. சேலம், கோவை மாவட்டங்கள் தான் வந்து கொங்கு நாடு தான் வந்து சேரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கொங்கு மண்டலம். கார்மேக கவிஞர் எழுதிய கொங்கு மண்டலம் சதகம் என்ற நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதுர்க்கரை என 4 எல்லைகளுக்கு உட்பட்டது தான். இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய பொருட்கள், சேலம், கரூர் ஆகிய மாவட்டங்கள். கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல் ஆகிய ஆண்பொருணை என்ற அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகளும் வளம் செழிக்க பெறுகின்றன சொல்றாங்க. சரிங்களா. செங்குட்டவனின் கடற்போர் வெற்றியால் அவனை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்ற கடற்கொள்ளையால் சேர மன்னர்கள் அடங்கினர். ஓகேங்களா. அவங்களும் அடக்கியிருக்காங்க. ஓகேங்களா. கடம்பர் அப்படிங்கிற கடற்கொள்ளைகளை முக்கியமாக யார் சொன்னா செங்குட்டவன். முசிறி சேரர்களின் மிக சிறந்த துறைமுகங்கள் ஒன்று. இங்கிருந்தான் மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டுமணி ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன் புடவைகள், சித்திரை வேலை வந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை என இறக்குமதி செய்யப்பட்டன. இது இம்பார்ட்டன்ட். எது ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க, எதை வந்து இறக்குமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனோடு நெற்குவை மிசையின் மனை மறுக்கு என்று புறநானூறு சொல்கிறது. சரிங்களா. அடுத்தது வந்து நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லி சேரிதோறும் நுவலும் அப்படின்னு அகநானூர்ல சொல்றாங்க. அகப்பாடல்ல உப்புக்கும் நெல்லுக்கும் ஒரே மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி பற்றி பார்க்கலாம். தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. சரிங்களா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் வந்து நீலகிரி மாவட்டம். இங்கு தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் என்பன பெரும்பாலும் பயிரிடப்படுகின்றன. கோயம்புத்தூர் வந்து கோவன்புத்தூர் கொடுத்துருக்கேப்பாங்க. கோவையாகி கோவை வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கும். சரிங்களா. நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள், பஞ்சாலைகள், நூறு பாலைகள் முன்ன இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. தொழிற்சாலைகள் நிறைய இருக்கும். சரிங்களா. திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. அரிசி, தோல், பூட்டு நிறைந்த தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்கே எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி, சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தை தான். சரிங்களா. ஈரோட்டில் 2வது பெரிய நகரம். அடுத்தது வந்து திருப்பூர் வந்து பின்னல் ஆடை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை ரெடிமேடு சொல்லுவாங்களே, ஆயத்தம்னா என்னன்னா ரெடிமேடு டெக்ஸ்டைல் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து திருப்பூரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாமக்கல் வந்து முட்டைக்கு ஃபேமஸ். முட்டை கோழி வளர்ப்பில் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவில். இங்கே வந்து பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை. சரிங்களா. அடுத்தது வந்து சேலம் மாவட்டம் வந்து மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க. ஜவ்வரிசி வந்து அதிகமான அளவில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி கைத்தறி நெசவும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரூர் வந்து
வஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்க அறிஞர் தலாமி வந்து கரூரை தமிழகத்தின் முதன்மை உள்நாட்டு டொமஸ்டிக் ட்ரேட் சொல்கிறாங்க இல்லையா, டொமஸ்டிக் ட்ரேட் மார்க்கெட்னு சொல்கிறாரு யார், தலாமி. தூத்துக்குடி வந்து முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை வந்து தூங்கா நகரம், திருவண்ணாமலை வந்து தீப நகரம். சரிங்களா, இங்கே பாருங்க, வன்புகழ் மூவர் தன்புழல் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேலம் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? ஓகேங்களா, விலை எதை வச்சு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நெல். சரிங்களா, ஆண் பூரணை என்பது அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர் மாவட்டம். மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சிலைகள் வந்து திண்டுக்கல். சேகரி நாடு குடநாடு. புனலானை நகரம் வந்து திருப்பூர், சேலம். ஓகே, சுங்குடி வந்து திண்டுக்கல். சரிங்களா, சேகரி நாடு குடநாடு, திருப்பூர், பின்னலானை நகரம். அதுக்கடுத்தது தமிழ்நாட்டின் ஹாலண்டு வந்து திண்டுக்கல் தான். அதுக்கடுத்தது காலம் உடம் வரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு துணைப்பாடம் தான், இது நம்மளுக்கு தேவையில்லை, நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். இதில் பாருங்க, நூல்வெளி கன்னிவாடி ஸ்ரீரங்க ராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். கன்னிவாடிங்கிற அவர் பிறந்த ஒரு ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் தான் இவரோட பேர். ஓகேங்களா, கன்னிவாடி சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் 150 சிறுகதைகளை எழுதியுள்ளார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். சரிங்களா, அடுத்தது புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நிலைமொழியோட ஈரும் லாஸ்ட் இருக்க எழுத்தும், சிலை அழகுன்னா இல் குட்டல் ஐ இருக்கலே, அந்த ஐ ப்ளஸ் அழகு, சிலை அழகு முதல் எழுத்து அதான் சேர்றது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இறுதி எழுத்து வந்து ஐயின் அந்த மாதிரி உயிர் எழுத்தாக அமைஞ்சா அது வந்து உயிரிற்று புணர்ச்சியும். இப்போ மண்ணழகு இன்னுங்கிறதுனால மெய் எழுத்தாக இருந்தால் மெய்யிற்று புணர்ச்சியும். பொன் அப்படி சொன்னால் உயிர் முதல் எழுத்து வரதுனால உயிர் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வருமொழி. இது ரெண்டுத்தையும் நிலமொழி பற்றி சொல்லிட்டாங்க. நிலைமொழினா ஃபஸ்ட்டு லெட்டர், நிலைமொழினா ஃபஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட்டு வேர்டு. வருமொழினா செகண்ட் வேர்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, நிலைமொழி ஈறு வந்து உயிராக வந்துச்சுன்னா அது வந்து உயிரிட்டு புணர்ச்சியும். அதே மாதிரி நிலைமொழி ஈர் வந்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யிற்று புணர்ச்சினும். வருமொழி முதல் வந்து உயிராக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சினும். நிலைமொழி முதல் வருமொழி முதல் வந்து நமக்கு வந்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்க. சிலை குட்டல் அழகு சிலை அழகு, மண் குட்டல் அழகு மண் அழகு, பொன் குட்டல் உண்டு பொன்னுண்டு, பொன் குட்டல் சிலை பொற்சிலை. சரிங்களா, இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு 2 இருக்குது. இயல்புனா இயல்பாக எந்த வித மாற்றமும் இல்லாமல் தாய் குட்டல் மொழி தாய்மொழி. ஓகேங்களா, அதுவே வந்து விகார புணர்ச்சி ஏதாவது தோன்றலோ திரிதலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. தோன்றல் திரிதல் கெடுதல்னு 3 வகைப்படும் விகார புணர்ச்சி. தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றது, தாய் தமிழ் இத்து வருது இல்லையா, அப்படி இணையும் போது நிலைமொழி வருமொழி ஒரு எழுத்து வந்து வேறு எழுத்தா வில் குட்டல் கொடி விற்கொடி, பொன் குட்டல் கொடி பொற்கொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இணையும் போது ஒரு எழுத்து மறைவது. மனம் குட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சின்னு சொல்கிறோம்ல, இம்மு மறைஞ்சிச்சு இல்லையா, இது வந்து கெடுதல் சொல்கிறோம். இது தோன்றல். மாறுத்து வந்து திரிதல், மறைஞ்சு போயிடுறது வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க விகார புணர்ச்சியில். ஓகேங்களா, நாடகம் கொட்டக்கலை நாடகக்கலை. சரிங்களா, இந்த மாதிரி இதில் பாருங்க, இம்முங்கிறது போயிடுச்சு, அதே மாதிரி இக்குங்கிறது தோன்றியிருக்கு. ஓகேங்களா, இங்கு கெடுதல் விகாரப்படி நிலைமொழி ஈட்டில் உள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரப்படி இக்கு என மெய்யெழுத்து தோன்றது. ஸோ இந்த மாதிரி வந்து விகாரங்கள் வந்து நடக்கும். விகாரம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா மாற்றம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, குழப்பிக்க தேவையில்லை. மாற்றம்னா விகாரம், ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அவ்வளோதான். விகார புணர்ச்சி மற்றும் 3 வகைப்படும்: தோன்றல் திரிதல் கெடுதல். பாலாடை பால் கூட்டல், இது எப்படி பிரிக்கலாம்? பால் கூட்டல் ஆடைன்னு பிரிக்கலாமா? பால் கூட்டல் ஆடைன்னு பிரிக்கலாமா? இது வந்து இயல்பாக பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இல் கூட்டலா லான்னு பிரிஞ்சிருக்கு புணர்ந்திருக்கு, அப்போ இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் எப்படி பிரிக்கலாம்? மண் கூட்டல் பாண்டம் இட்ட மாதிரி இருக்கு, அப்போ என்னது மாறி இருக்குன்னா திரிதல். மர வேறு மரம் கூட்டல் வேறு, இம்மு வந்து கெட்டிருக்கு கெடுதல். மணி கூட்டல் முடி. ஓகேங்களா, இயல்பாக புரிஞ்சுக்கு மணி கூட்டல் முடி. கடை கூட்டல் இருக்கு இத்து வந்திருக்கு சேரும் போது, அப்போ தோன்றல் விகாரம். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மரபு தொடர்கள் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கொடிகட்டி பறத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல். திண்டுக்கல் பூக்கள் விற்பதை கொடிகட்டி பறக்கும் நகரம் அப்படின்னா கொடிகட்டி அப்படின்னா புகழ்ந்து. சரி, அவர் ஒரு அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை, ஏதோ ஒன்று செஞ்சிடறது. ஓகேங்களா? இங்க பாருங்க, 1000 காலத்து பயிர் இயலாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் மரபு சொற்களை பொருளோடு பொறுத்துக்குன்னு கொடுக்காங்க. 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொன்னும் போது பார்க்கலாம். கம்பி நீட்டுதல் அப்படின்னு சொல்லி விரைவாக விரைதல். காணல் நீர் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காமல். கல்லில் போய் நார் உரிக்க வேணுமா, அப்போ அது இயலாத செயல். சரிங்களா? வாழையடி வாழையாக சொல்லும் போது தொடர்ச்சியாக எங்களோட குடும்பம் வந்து வாழையடி வாழையாக இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க சொல்லணும் இல்லையா, தொடர்ச்சி. முதலை கண்ணியர்னா வந்து பொய்யான அழுகை, பொய் அழுகை. எடுப்பார் கைப்பிள்ளைனா வந்து யார் என்ன சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அது ஆராய்ச்சி பார்க்காம ஏற்றுக்கொள்ளுதல், அது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, கலைச்சொல் நூல்னா த்ரெட்டு, தறினா லூம், பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம், தோல் படுதல் டேனிங் இது இம்பார்ட்டன்ட். தையல்னா ஸ்டிச்சு, ஆலைனா ஃபேக்ட்ரி, சாயமேற்றுதல் டையிங், ஆயத்தாடைனா ரெடிமேட் ட்ரெஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். ரெடிமேட் ஆயத்தாடை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த டேர்ம் புக்கை. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்த்துக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். ஓகே, எம்ஆர்பிக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து ஃபார்மசி வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபார்மசி எக்ஸாம் எப்போ நடந்தாலும் சரி. ஓகே, இது வந்து நீங்கள் ஜிபாட் எழுத போகிறீங்க, ஓகே, ஒரு டைப்பர் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி அதர் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுக்கும் தமிழ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தமிழ் டெட் பேப்பர் இருக்குது இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.